ஹலோ வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பிளேஸ் போயிட்டுருக்கோம். அருவிக்கரை, ரைட்? எஸ், அருவிக்கரைன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 20 minutes ஆகும். ஓகே, நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இது? 18 kilometers-ஆ? லைக் சிவகாசி டு விருதுநகர் டிஸ்டன்ஸில்? சிவகாசி டு சாத்தூர் டிஸ்டன்ஸ். ஸோ இன்னொரு 20 minutes நம்ம வந்து அங்கே ரீச் ஆயிடுவோம்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு மாண்டேஜாக காட்டுறேன். போகிற பாதை இப்போவே வந்து டவரில் நமக்கு கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இது நிறைய பேருக்கு தெரியுமான்ற கூட எனக்கு தெரியல. ஃபாரஸ்ட் ஏரியா. போகிற பாதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யார் யார் போயிட்டுருக்கோன்னா நான், நீங்கள் ஆல்ரெடி நம்ம விளாகில் பார்த்த மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அம்மா தவிர. நான், இந்த மாமன், பிரதர் அண்ட் டாடி. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ நாங்கள் எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், போகிற ரூட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே போனதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகே, போனால் கண்ணு குளிர்ச்சியாக நிறையா இடம் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய இடம் இருக்குங்க. உனக்கு வாட்டர் ஃபால்ஸ் நிறையா பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்படியா? எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் தெரியுமா? தண்ணி அப்படியே தேனு மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஒரு துண்டு எடுத்து தான் குளிச்சுட்டு கூட வந்துருக்கலாங்க. என்ன டைம் ஆயிடும். துண்டு தான் நம்ம எடுக்கலையே. வேட்டியை கலட்டி தலையை தோட்டுங்கிறேன். அப்படிங்கிற நான் வேட்டியை போடலடா. சரி, உன் வேஷ்டியை கொடுங்க. அங்கே போயிட்டு ஓகே டைம் இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு குளியல் போட்டுடலாங்க. ஆல்ரெடி நம்ம காலையிலே குளத்துல ஒரு சமாட்டம் போட்டோம் வீட்டு பக்கத்தில். இப்போது அருவிக்கரைன்னு போயிட்டுருக்கோம். அருவிக்கரைன்ற இதை கேட்கும்போது தான் வந்து எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு. என்ன பாட்டா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அருவிக்கரையோரம் அப்படி கிடையாது. அருவிக்கரையோரம்னு ஒரு பாட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருவின்னு சொன்னால் நிறையா பேருக்கு நிறையா விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னலாம் தெரியுமா? அர்ஜுனான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு அர்ஜுனா அந்த பாட்டு தேவையில்லை. நதியே காதல் அந்த பாட்டு. இவங்க எல்லாரும் சொல்றதுமே ஒரே அருவி தான். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் செட் ஆகும். நீ சொல்ற இதுவும் ஒரே இதுதான், லொகேஷன் தான். இவங்க சொல்றதும் ஒரே லொகேஷன். ஆக்சுவலாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்பாட் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த அர்ஜுனா சாங்காக இருக்கட்டும். வேட்டைக்காரன் படத்தில் தலைவர், வேட்டைக்காரனில் வந்து தலைவர் தளபதி படத்தில் அடடா மகடா. எஸ், அர்ஜுனா அறிவிக்கிறேன் இந்த பாட்டு. காதலி அருமை பிரிவில், மனைவியின் அருமை மறைவில், நீரின் அருமை அறிவாய் கோடை. சாரி கைஸ், அர்ஜுன் சாங் யாருக்கிட்ட இருக்கோ அவசரப்பட்டு ஒரு 2 லைன் பாடிட்டேன். காப்பிரைட்ஸ் யாரும் கொடுத்துறாங்க நிறைய. A few moments later. Guys, ஃபைனலாக ரொம்ப நேரம் ட்ராவல்லாம் இல்லை, ஒரு 20 minutes ட்ராவலுக்கு அப்புறமா we are getting to the spot. மாமா இப்போவே சவுண்டெல்லாம் கேட்குது இல்லை? தண்ணி சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடம் குழு குழுன்னு இருக்குதா? ஓகே, போகலாம். முன்னாடி தலைவா தலராமன் அங்கே நடந்து வாங்க. லிட்ரலி இட் வாஸ் ஃபெல்ட் லைக் ஆசம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ இடம் சுற்றுறேன். காய்ஸ், நம்மளை வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க காய்ஸ். ஓ மை காட். ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னான். பட் அந்த ஸ்பாட் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லிட்ரலி இட் ஃபெல்ஸ் லைக் ஹெவன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓ மை காட், ப்ளீச் அடிக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். லெட்ஸ் கோ தேர். போகலாம் வாங்க போகலாம். ஓகே, Whoa, whoa.
என்ன மாமா எப்படி இருக்கு? சூப்பரா? தண்ணி எப்படி இருக்கு? குளிக்கலாமாடா இங்க? ஓகே. எப்படி அதை கிராஸ் பண்ணி போனீங்க? ஓகே காய் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். ஒருவர் கமான் வேலு எங்க தாவறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. டு பி ஃப்ராங்க் வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போது ஓணம் ஸ்பெஷலாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த அளவு ஸ்பெஷலாக இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. பாருங்கள் என் பின்னாடி வேறு லெவலு தாறு மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போகணும். அதை நான் எப்படி பண்ண போகிறேன் எனக்கு தெரில. ஸோ இது வழியாக தான் நான் கிராஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, பேர் கிரில்ஸ் மாதிரி பேச வச்சுட்டானுங்க என்ன. இப்போ வந்து இதை நான் கடந்து போகிறேன். ஏன் கால் உடையலாம் இல்லை 4:30 தண்ணியோட போயிடலாம். ஐயோ அப்படிலாம் அவசரமாக பேசக்கூடாது. பட் இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து போகலாம். ஓகே, போய்கிட்டு என்னப்பா இங்கேசா வெயில் மூஞ்சிலே அடிக்குது, செவிலே அடிக்குதுப்பா. அது ஒன்றும் இல்லை, அருவியோட அருவியாக கோல்டு செயினும் போயிடுமோன்ற பீதியில் கழட்டி நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறான். வச்சுரு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி. ஐயோ என் மூஞ்சி ரொம்ப ஆக்வர்டாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பிகாஸ் என் மூஞ்சிக்கு நேராக பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்குது. என்னடா ஆச்சு? அங்கே போக முடியலையா என்ன? தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வருதுடா. ரொம்ப ஃபோர்ஸா? இந்த இடத்துல யாரும் தான் அவங்க உள்ள உள்ள பழக்கமாக தான் போகணும். அந்த மெயினுக்கெல்லாம் போகவே முடியாது. எங்கே? நடுவில் அந்த மெயின் அந்த பியூர் ஒயிட் வருது அங்கேயா? அந்த இடத்துலயா? வேகமாக போயிட்டு வா, கிளம்பணும். ஓகே சரி இரு, நான் போயிட்டு வரவா? பக்கம் போயிட்டு வா. நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்க. இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. A few moments later. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு சின்ன குளியல் தான் போட்டோம். பட் செம்ம ஒர்த்து. ஏன்னா வி டோன்ட் ஹாவ் அ மோர் டைமுன்றனால, சீக்கிரம் போகணுன்ற ஒரு ரீசன்னால சின்னதாக ஒரு குளியல், ஒரு 10 நிமிஷம் குளிச்சிருப்போமாடா. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், 20 மினிட்ஸ் அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ளே குளித்தோம். பட் தண்ணி வந்த ஃபோர்ஸுக்கு வந்து அப்படியே எனக்குலாம் ஹெட் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வேறு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இருந்த விட கிளாமர் ஆகிட்டோம் 2 பேரும். அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த தண்ணிக்குள்ளே போய் நிற்கும் போது விழுந்த ஃபோர்ஸுக்கு எனக்கு அதான் ஹெட் மசாஜ் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது. பட் வி ஆர் அன்ஏபிள் டு ஸ்டேபிளாக அங்கே நிற்க முடியல என்னால். அங்கே வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் தண்ணி. ஸோ இன்னொரு நாள் வந்து இங்கே வந்து பயங்கரமாக இன்னும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த வந்து இன்னும் நிறைய கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஏரியா சொன்னடா? திருவட்டாறு அருவிக்கரை. திருவட்டாறுங்கிற ஒரு லொகேஷன் ஜங்ஷன்ல இருந்து நம்ம கீழே போனோம்னா அருவிக்கரைங்கிற ஒரு ஏரியா. அருவிக்கரை ஃபால்ஸ். ஓகே, திருவட்டாறு அருவிக்கரை இதுதான் அந்த லொக்கேஷன். ஸோ தக்கலை, அப்படி நாகர்கோவில் தக்கலையிலேருந்து ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. பட் இட் வாஸ் ஸோ ஆசம். செம்ம பிளேஸ். லிட்டரலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ஒரு பிளானே இல்லாமல் வந்துட்டு கிளம்பணும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னான்ட்டு கிளம்பணும்.
பட் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ்ன்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. சீரியஸ்லி தண்ணி தேவாமிரதமாக இருந்துச்சு நிஜமாக சொல்ல போனால். குளிக்கும்போது கொஞ்சம் குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு ரியலி. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ஸ்பாட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வர்றேன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. இதே மாதிரி ஒரு தரமான vlog-ஓட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பை.